செல்லும்படியாக நாங்கள் அசைக்கப்படுகிறோம். Sometimes we are urged to go into new boundaries past our comfort zones. அப்படி நாம் செல்லுகிற பொழுது அந்த இடங்கள் நமக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறது சொன்னா பயத்தையும் உறுதியற்ற நிலையையும் நமக்கு உருவாக்குறது. And as we go into those new places, it brings us new courage. அந்த கடினமான சூழ்நிலையை நாம் கடக்கத்தான் வேணும். You must undergo such circumstances. அந்த பாதையிலே நாம் காலடி எடுத்து நடக்கத்தான் வேணும். You need to step foot into those paths. பள்ளத்தாக்கின் வழியாக தேவன் நம்மை கொண்டு செல்ல விரும்புகிறார். Even in the midst of the valley, கொஞ்ச நேரம் தான் பள்ளத்தாக்கு. Just a little while. ஆடுகள் அதை கடக்கிற பொழுது பெரிய சமவெளிகளை நோக்கி பயணிக்க But போகிறது. as we cross over, we will see நான் great சொல்லுகிறேன் lands. இந்த காலவேளையிலே தேவனுடைய வசனத்தை கொண்டு This morning I am saying with the சில word of நேரங்களில் God. நீங்கள் இந்த காலவேளையில் உட்கார்ந்து இருக்கலாம் பள்ளத்தாக்கின் வழியாக நீங்கள் நடந்து You may கொண்டிருக்கலாம். be in rough valleys this ஆமென். morning. தேவன் உங்களை மலைகள் வெளிகள் உள்ள சமவெளிகளை நோக்கி கர்த்தர் உங்களை But He will கொண்டு take செல்ல you through போகிறார். great landscapes and mountains. மாபெரும் நம்பிக்கையும் தைரியத்தையும் இந்த சங்கீதக்காரன் தாவீது நமக்கு கொடுக்கிறார். There is great courage that is given அவர் through சொல்கிறார் the எந்த psalmist. கடினமான சூழ்நிலையிலும் நான் பயப்படேன் என்று It says, சொல்கிறார். regardless of the circumstances, I will ஓ not be சபையே, afraid. Oh church, அருமையான சகோதரனே, நீ beloved, சொல்ல வேண்டிய வார்த்தை நான் பயப்படேன். say the word you should say is I am not ஏன் அவன் அதை afraid. சொல்லுகிறான்? ஏன் அதை சொல்லுகிறான்? Why does he say that? என்னுடைய மேய்ப்பன் என்னோடு கூடவே இருக்கிறீர் என்று Because my சொல்லுகிறான். shepherd is with me, உங்க கூட இந்த பள்ளத்தாக்கின் வழியாக ஒருவருமே வர முடியாது. and no one can come உங்களை in that நடத்தி way. கொண்டு போகிறது மேய்ப்பன் Because இருக்கிறார். it is my shepherd that எந்த is guiding சூழ்நிலையிலும் me. வருவார். In any எந்த circumstance, நேரத்திலும் வருவார். in any time he will உங்களோடு come. கூட தான் அவர் He இருக்கிறார். is walking with you. ஹalleluya. Hallelujah. ஆகையினாலே தான் அருமையானவர்களே, அந்த ஆடுகள் வந்து பிரச்சனைகளின் மத்தியிலே போகிறது மேய்ப்பனுக்கு கிட்டவாக நெருங்க So ஆரம்பிக்கிறது. that's why in the midst of problems they are walking closely with the சபைக்கு shepherd. நாங்கள் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை என்ன? What is the word that we are பிரச்சனைகளின் saying? மத்தியிலே வெளியே ஓடாதிருங்கள். That don't run away தேவ in சமூகத்துக்கு problems. கிட்ட ஓடி வாருங்கள். Run closer to the துன்பத்தின் church. பாதையிலே அவருக்கு கிட்ட நெருங்க ஆரம்பிங்கள். Come closer to அதிகமாக him. ஜெபியுங்கள். Pray more. அதிகமாக துதியுங்கள். Praise more. அதிகமாக விசுவாசியுங்கள். Have more faith. அதிகமாக தேவனுடைய வசனத்தை பேசுங்கள். Spend more time in the word. தாவீது என்ன உணர்கிறார்? What does David say? ஆடுகளை மேய்த்து கொண்டு போன ஒரு மேய்ப்பன். He said the shepherd பிரச்சனை நேரத்திலே guided. ஆடுகள் அந்த பள்ளத்தாக்கின் வழியா போற பொழுது ஆடுகள் மேய்ப்பனு கிட்ட வருவது போல தாவீது எல்லா பிரச்சனையின் மேதையிலே வேளையிலே சவுலால் துரத்தப்படுகிற பொழுது வனாந்தரங்களின் கபிகளில் அலைகிற பொழுது ஆண்டவருடைய சமூகத்துக்கு கிட்ட அவருக்கு கிட்ட அதிகமாய் நெருங்கி 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 துதிப்பதை இந்த சங்கீதங்களை மறுபடியும் வாசிக்கிறோம். Just like the sheep walks close to the shepherd, David in the midst when he was running away, everything he held close to God. ஹalleluya. Hallelujah. அவன் ஒன்றை கண்டு விட்டான். He saw one thing. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். He said the Lord is with எத்தனை பேர் me. சொல்ல முடியும் இந்த காலவெளியிலே கர்த்தர் என்னோடு கூட How இருக்கிறார்? many of you can say that the Lord is with me? அவர் என்னோடு கூட இருக்கிறார். That he is with me. ஹalleluya. Hallelujah.